நிலாவுக்கு சோழன் இவ்ளோ தூரம் பண்றது சுத்தமா வேஸ்ட் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்ல சோழன்லாம் வந்து எ நம்ம நிலாவுக்கு செட்டே ஆக மாட்டாங்க. நிலா அது ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு நெறைய கமெண்ட்ஸ்ல வந்து சொல்வீங்க. ஆனா, நிலாவுக்கு வந்து அந்த வீட்ல வாழணுங்கிற விருப்பமே இல்ல. சோழன் மேல ஒரு லவ் கிடையாது. அவங்க வந்து அப்பப்போ சோழன் சொல்றதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களே தவிர, மத்த நேரத்துல எல்லாமே சோழன எப்ப பார்த்தாலும் திட்டி தீர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நிலாவுக்கு வந்து எ பெரிய பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுல அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணல. ரூ. 1 கூட பணம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம, இப்படி இவ்ளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துட்டு அ அந்த இதுக்கு வந்து நீங்க வந்து கம்பெனிக்கு வந்து ஓனர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோபனாவோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிடுறாங்க. அதாவது திவ்யாவோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சொல்லவும், நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அவங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. "நான் இதுக்கு தான் சொன்னேன் திவ்யா கிட்ட, வேண்டாம் இத பத்தி எதுவுமே நம்ம வந்து பேச நான் வேணா உங்க கம்பெனில வேலை பார்க்குறேன்" அப்படின்னு சொன்னேன். ஆனா, அவ கேட்காம என்னையும் பார்ட்னரா சேர்த்துட்டா. இப்ப எப்படின்னாலும் அவங்க சொன்னது கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் அவங்க சொன்னது உண்ம தானே. அத நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து நம்ம சோழன் மேல வந்து தோள் மேல சாஞ்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே நிலாவ வந்து தன்னோட உயிரா பார்த்துட்டு இருக்கிறாரு சோழன். ஸோ நிலா அழுத உடனே அவரால தாங்கவே முடியல. நம்ம ப்ரொமோல பார்த்த மாதிரி அவர் வந்து அவரோட கார் ஓனர் அதாவது காரு டிராவல்ஸ் ஏஜென்சி வச்சிருக்கிற அவர் காரோட ஓனர்கிட்டயே போயிட்டு பணத்த வந்து எடுத்துட்டு வந்துர்றாரு. வந்துட்டு நிலா கிட்ட இந்தாங்க பணம். இத குடுத்துட்டு நீங்க தைரியமா தல நிமிர்ந்து இந்த கம்பெனியோட பார்ட்னரா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி பணம் கிடைச்சுச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க அழம்போது என்னால பார்த்துட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க? உங்களுக்கு இது கூட பண்ண மாட்டேனா? இந்த பணத்த நீங்க இப்பயே திவ்யா கிட்ட போய் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இத கேட்டுட்டு நிலாவுக்கு சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஒரு பக்கம் எப்படி உடனே ரூ. 5,00,000 பணம் எப்படி கிடைச்சது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி கேட்கவும் செய்றாங்க. "என்ன இந்த பணம் எப்படி உங்களுக்கு கிடைச்சுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் நான் தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க போய் இந்த பணத்த முதல்ல குடுத்துருங்க." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு சோழனோட நம்பருக்கு வந்துட்டு அவங்க ஓனர் வந்து கால் பண்றாங்க. "சோழா நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் பணத்த காணோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே என் மேலயே நீ சந்தேகப்படுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லடா, ஆனா நீ பணத்த காணோம்டா. நீ வேற பணம் வேணும்னு கேட்டியா? அதனால தான் நான் வந்து கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான்லாம் பணத்த எதுவும் எடுக்கலண்ணே" அப்படின்னு சொல்லி அவர் சொல்லம்போது, சோழன் சொன்னதுனால அத வந்து கேட்டுட்டு அப்படியே இருக்கிறாரு. பட் இருந்தாலும் சோழன் மேல தான் சந்தேகமா இருக்குது. "நானு போலீஸ்ல சொல்லலான்னு இருக்கேன்டா. நீ எடுக்கலைல்ல, அப்ப நான் போலீஸ்ல சொல்லிர்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு நீ போலீஸ்லலாம் சொல்லிக்கிட்டு? நாளைக்கு கம்பெனிக்கு தானே ஏதாவது பேரு கெட்ட பேரா வரும்." அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. இருந்தாலும் அப்பதான் நம்ம காரோட ஓனருக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா இன்னும் சந்தேகம் வருது. "இவன் போலீஸ்ல போக வேண்டான்னு சொல்றான். அப்ப இவன் தான் எடுத்திருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டு தான் வராங்க. வந்துட்டு வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க, "எதுக்கு சோளா பணத்த எடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் பணத்த எடுக்கவே இல்லண்ணே. நீங்க என்னண்ணே என்கிட்ட வந்து இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லப்பா நீ தான் பணத்த எடுத்திருக்க எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சேரண்ணா வந்துட்டு, "என்ன சொல்றாங்க இவங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "உன் தம்பி என்கிட்ட ரூ. 5,00,000 பணம் கேட்டான். நானு பணம் இல்லன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் பணத்த எண்ணிட்டு இருக்கும்போது இவன் நின்னு பார்த்துட்டே இருந்தான். நான் வேலைய பாருடான்னு சொல்லிட்டு, நான் வெளியில ஒரு வேலை விஷயமா வெளியில வந்துட்டு, திருப்பி போய் பார்க்குறேன். என்னோட டேபிள்ல இருந்த பணத்த காணோம். இவன் தான் எடுத்துட்டு வந்திருப்பான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் எடுத்தேன்னு நீ எப்படிண்ணே சொல்லுவ? என்னையவே சந்தேகப்பட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமாடா நீ வந்து கேட்கும்போது அங்க யாரும் இல்ல. நீ மட்டும் தான் அங்க இருந்த. நான் உன்னைய வேலைய பாருன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த பணத்த காணோம். அப்ப நீ தானே எடுத்திருப்ப" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னடா சோளா, அண்ணன் என்னடா சொல்றாரு?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லண்ணே நான் எதுவும் பண்ணலண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கரெக்ட்டா அந்த நேரம் நிலாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு, என்னாச்சு? என்னாச்சுண்ணா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா, அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிலா, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு அவங்க ஓனர கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்துட்டு, "அண்ணே நான் தானே எடுத்தேன். என்னைய மன்னிச்சிருங்கண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா சோளா இப்படி பண்ணிட்ட? உன்னைய நான் எவ்வளோ பெரிய கூட பிறந்த தம்பி மாரி பார்த்துட்டு இருந்தேன். நான் ரூ. 5,00,000 பணத்த கேட்டு நான் இல்லன்னு சொன்ன உடனே இப்படி பண்ணிட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேரண்ணா வந்துடுறாங்க. "அண்ணே என்னண்ணே என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இவன் தான் பணத்த எடுத்துட்டு வந்திருக்கிறான். இனிமே
இவன் வந்து என்னோட கம்பெனியில வேலை பார்க்கவே வரக்கூடாது. என் பணம் இப்ப எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நிலா இருந்துட்டு வெளியில வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் தான் கம்பெனிலேருந்து பணத்த திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்னண்ணே சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, இவன் என்கிட்ட வந்து ரூ. 5,00,000 பணம் வேணும்னு கேட்டான். ரூ. 5,00,000 பணம் இவன நம்பி நம்ம குடுக்க முடியுமா? ஆனா இவன் எனக்கே தெரியாம பணத்த எடுத்துட்டு வந்திருக்கிறான். நான் போலீஸ்ல போறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவனோட பேச்சுல தடுமாற்றம் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத்தன நாளா பழகுன பழக்கத்துக்குனாலயும், உங்க எல்லாருடைய முகத்தையும் பார்த்து தான் இவன சும்மா விட்டுட்டு போறேன். எனக்கு இப்ப பணம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "ஐயய்யோ! அந்த பணத்த வேற நானு திவ்யா கிட்ட குடுத்துட்டேனே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ திருட்டு பணம்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட வாங்கியிருக்கவே மாட்டேன் சோழன். உங்ககிட்ட நான் கேட்டேனா? எனக்கு பணம் வேணும். எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறீங்க? இப்படி திருட்டு பணத்துல தான் நான் வந்து இப்படி கம்பெனி ஆரம்பிக்கணுமா? எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கு. எவ்வளோ அவமானமா இருக்கு. இன்னைக்கு தான் போயிட்டு திவ்யா கிட்ட அந்த பணத்த குடுத்துட்டு வந்தேன். திரும்பவும் நான் போய் அந்த பணத்த எப்படி கேட்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லி அழுதுட்டுருக்காங்க. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, "அண்ணனே அந்த பணத்த தான் ஒரு அவசரமா குடுத்துட்டாங்க போல இருக்குதுண்ணே. எனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு டைம் குடுங்கண்ணே. நாளைக்கு எப்படியாவது நான் உங்க பணத்த குடுத்துர்றேண்ணே. எனக்கு ஒரு 1 வாரம் மட்டும் டைம் குடுங்கண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1 வாரம்லாம் கிடையாது. நீ 3 நாள்ல எனக்கு பணம் வேணும். நான் போய் பணத்த கட்டணும். அது மட்டும் இல்ல சோலா, இனிமே நீ வந்து நம்ம ஆஃபீஸ் பக்கமே வந்துராத அப்படின்னு சொல்லிட்டு, "சாவிய குட்றா மொதல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, கார் சாவிய வாங்கிட்டு கார ஓட்டிட்டு போயிர்றாரு. ஸோ, இப்போ நிலா இருந்துட்டு, இவர் ஏதோ எனக்கு நல்லது பண்ணணும்னு நெனச்சுட்டு, இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனையில இழுத்து விட்டுட்டாருண்ணே. நான் எப்படிண்ணே என்னண்ணே பண்றது? நான் போய் திவ்யா கிட்ட அந்த பணத்த எப்படிண்ணே நான் கேட்கறது? இன்னைக்கு தான் நான் குடுத்துட்டு வந்தேன். இப்போ நான் எப்படிண்ணே போய் கேட்கறது? ஏற்கனவே சோபனாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப இதா பேசினாரு. ரூ. 1 கூட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம இப்படி வந்து நீ சேர்ந்துருக்கிற, நீ எம்டி ஆயிட்ட அப்படி இப்படின்னு பேசினாரு. இவங்க கிட்ட போயிட்டு திருப்பி போய் நான் பணத்த குடுங்கன்னு எப்படி கேட்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. "ஏன் சோலா இப்படி பண்ணீங்க? பணத்த திருடி தான் எனக்கு குடுக்கணுமா? அப்படி அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன வாய்க்கு வந்தபடிலாம் பயங்கரமா திட்டுறாங்க. சேரன் இருந்துட்டு, "ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலேயே ஒரு அறை அறையிறாரு. அது மட்டும் இல்லாம பல்லவனெல்லாம் அப்படி பார்க்குறாங்க. "நான் பண்ணது தப்பு அப்படின்னா, அப்ப நீ பண்ணது என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாண்டி இருந்துட்டு, "ஏன்டா சோள இப்படி பண்ண? பணம் வேணும் அப்படின்னு என்ட்ட சொல்லியிருந்தேன்னா, நம்ம எப்படியாவது ரெடி பண்ணியாவது குடுத்துருந்துருக்கலாம்ல. இப்பதான் உங்க கம்பெனில சேர்ந்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்த குடுத்துருக்கலாம்ல. அதுக்காக இப்படி ஒரு வேலையவாடா நீ பார்த்து வப்ப? இது உனக்கு அசிங்கமா இல்லையா? இப்போ உனக்கு வேலையும் போயிருச்சு. ஒரு வேள அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தாரு அப்படின்னா, உன்னைய பிடிச்சு இப்போ உள்ள வச்சிருப்பாங்க. ஏதோ நம்ம பழகுன பழக்கத்தினால தான் அவர் விட்டுட்டு போயிருக்கிறாரு. இனிமே அவரோட நம்பிக்கைய நீ எப்புட்றா சம்பாரிப்ப? அந்த ஆஃபீஸ்ல ஏதாவது நீ ரூ. 1 ரூ. 2ன்னு காணாம போனா கூட உன்னைய தான சொல்லுவாங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம் உனக்கு. இத கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ நடேசன் வந்துட்டு, "ஏன்டா இப்படி மடத்தனமா பண்ணி வச்சுட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு அவர் திட்டிட்டு இருக்கிறாரு. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, "இல்ல நிலாவ நேத்து ரொம்பவே அவமானப்படுத்துனாங்க. நிலா என்கிட்ட சொல்லி அழுகும்போது என்னால மனசுல தாங்கவே முடியல. கட்ன பொண்டாட்டி அழுதுட்டு இருக்கும்போது யாரால தான் தாங்கிக்க முடியும்? அதனால தான் நான் இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுக்காக உங்கள திருடிட்டா கொண்டு வர சொன்னேன். நீங்க நேர்மையா உழைச்சு கொண்டு வந்து குடுத்துருந்தாலும் கூட பரவால்ல. உங்கள யார் இப்படியெல்லாம் பண்ண சொன்னது? இப்போ எப்படி நான் போய் பணத்த கேட்பேன் திரும்பவும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா, அவமானமா இருக்குன்னு" சொல்லிட்டு நிலா அங்கருந்து போயிர்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லண்ணே, அவள நேத்து ரொம்ப அவமானப்படுத்துனாங்க. என்கிட்ட சொல்லி அழுதானே, அதனால தான் கஷ்டமா இருந்துச்சு. இப்படி பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கீங்கடா. சார் உங்கள ஏன் தான் இப்படி வளர்த்தேன்னு எனக்கே தெரியல. இதே இது அம்மா இருந்து வளர்த்துருந்தா உங்களலாம் இப்படி வளர்ந்துருக்க மாட்டீங்களோன்னு தோணுது. நான் வளர்த்தது தான்டா சரியில்லன்னு" சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.